வணக்கம் மக்களே. இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம நெல்சன் ஒரு யூடியூபர் இருக்காப்புல. நல்ல தரமாக பேசுவாப்புல. முன்னாடி நாங்கள்லாம் திறமையாக பேசுகிறாப்புலையே. முன்னாடி நாம் தமிழ் இந்த கட்சியில் தான் அவர் பயிற்சி பெற்றவர். அப்போ அவர் தெளிவாக பேசுகிறாப்புலையே, உண்மையை பேசுகிறாப்புலையே அப்படின்னு நாங்கள் நம்பியிருக்கோம். அப்போ இப்போல்லாம் நீங்கள் இப்போ சில காலகட்டங்களுக்கு பற்றி பேசுனீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு சார்பாக பேசுகிறாரு, அந்த ஒரு சார்புக்கு மற்றவங்களை எப்படி தாழ்த்தி பேசுகிறாருன்றது உங்களுக்கு நல்லா புரியும். அன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அப்போ கேட்டிருக்காங்க கமெண்டில், எல்லா கட்சியும் பற்றி பேசுறீங்க, ஏன் நீங்கள் டிவிகே பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தன்னை ஒரு பொது நடுநிலையாளராகவே கடிக்கிறாங்க. அப்போ கேட்கும்போது அதுக்கு அவர் இப்படி கேட்குறாங்க, அதனால் இன்றைக்கி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது முழு வீடியோ இன்றைக்கி இருக்குது, நீங்கள் போய் அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்பக்கட்டு கட்டுறாப்புல எப்படின்னா, டிவிகேயை பற்றி அதில் இருக்கிற குறைநிதிகள் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு டிவிகே தான் சிறந்த கட்சிங்கிறான். டிவிகே தான் பொறுப்பாளர்களை நியமிக்கிறதே தரமாக நியமிச்சிருக்காங்க, கரெக்டாக பார்த்து நியமிச்சிருக்காங்க, மக்கள் இயக்கத்திலேருந்து கொண்டு வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு. எப்பா, மக்கள் இயக்கத்தை நிர்வாகம் பண்ணதே சந்திரசேகர் அவர் அப்பா தான். அவரே தூக்கி எறிஞ்சினீங்க. நீங்கள் அதை அதிலேருந்து போட்டிருக்கீங்களா நீங்கள்? இப்போ அந்த அஜிதா அக்னிஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு நடந்ததெல்லாம் பெரிய குடும்பம் இல்லையா? அப்போலாம் நெல்சன் கண்ணை மூடிட்டு இருந்தாரோ, இப்போ திரும்பி இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். பின்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னையா பேசுகிற நீ? நடுநிலை மாதிரி பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு தகவல், ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துருச்சுன்னா அதை உடனே எடுத்துடுறேன். எடுத்து அதில் எதையாவது சும்மா நான் தெரிஞ்ச பாயிண்ட்டை வச்சு அவன் எவனையாவது ஒருத்தனை சாச்சிடுறது. நீ என்ன பேச்சு பேசுகிற நீ? இதெல்லாம் பேச்சாயாது, இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு புரியாது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? காசு கொடுத்தா இல்லை எதுக்கு நான் பேசுவாங்க சில யூடியூபர். அரசியல் வேறு வருதா, எலெக்ஷன் வருதா, அதனால் அதில் சேர்ந்துட்டீங்களா நீங்கள்லாம்? முதல்லாம் பெரிய கட்சிக்கு வெட்கமாக இருக்கியா? ஏன் அப்படி பண்ணுறீங்க? தரமாக பேசி யூடியூப் வருமானம் மத்தாதாயா? அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேறு நீ காசு வாங்குற, ப்ரொமோஷனுக்கு. இப்போ அதெல்லாம் பார்த்தாதுன்னு கட்சிக்கு ஊற்றி காசு பேரம் பேசி இப்படி ஒரு கட்சி காட்சி ஒரு கட்சி தாழ்த்தி பேசுறது இல்லையா? திருந்தி வாங்குங்கய்யா மக்களே. இந்த நெல்சன் போன்றவங்களை மட்டும் நம்பாதீங்க. அவங்கள நம்பி நீங்கள் ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும், ஒருத்தனை தப்பாக நீங்கள் மட்டும் நினைச்சாதீங்க. அவங்க மாதிரி கீழ்த்தரமான ஆள் எவனுமே கிடையாது. நன்றி, வணக்கம் மக்கள்.